வணக்கம் உறவுகளே, நான் இன்றைக்கி கொள்ளில் அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய போகிறேன். கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம். இங்கே அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். வாங்க சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வணங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கின பின்னாடி தான் சீரகம், தக்காளியும் சேர்க்கும்போது காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. எந்த சமையலுக்குமே பிரியாணியிலேருந்து எதுக்குமே வெங்காயம் நல்லா வணங்கிச்சுனாக்கா மணம் வரும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி புளிப்பு அதிகம் பிடிக்குன்னு சொன்னால் போட்டுக்கலாம். அது ஒன்று போட்டால் போதும். வணங்கிட்டோம். வதங்கும்போது எண்ணெயில் படுற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுதான் மஞ்சத்தூள் 10 வருஷம் எடுக்காமல் இருக்கும். வணங்கிடுச்சு. நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இதில் வேக வச்சு கொள்ளை சேர்த்துடலாம். இப்போ கொள்ளை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி தண்ணி இழந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் கொட்டிடலாம். அரிசி இதில் சேர்த்தியாச்சு. இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். எப்பவுமே ரைஸ் எந்த ரைஸ் வச்சிங்கனாலும் கஞ்சி விடியோடு இருக்கிற குக்கரில் வச்சா சும்மா வச்சுக்கலாம். இப்படி நம்ம டைரெக்டாக குக்கரில் வைக்கிறோம்னா நல்லா கொதி 2-3 கொதி வந்த பின்னாடி மூடி போட்டு 2 சவுண்ட் விட்டோம்னா போதும். பளபளன்னு இருக்குது, நல்லா வெந்திருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப டயட்டுக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பாடு செஞ்சோன்னா காட்டுறேன் பாருங்கள். நான் சீரகம் ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் பொரிச்சு கொட்ட மறந்துட்டேன். இதுவும் நல்லதுக்கு தானே என்னவோ. இது அப்படியே ரைஸில் சேர்த்துடலாம். சாதம் கொதித்து வரட்டும். சாதம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது. நல்லா கொதிச்சோன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல பாயில் வெளியில் வந்தோன்னே தான் வெயிட் போடணும். வெயிட் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். நல்ல பாயில் வரட்டும். நல்ல கமகமன்னு மனம் வருது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா சமையல் நல்லா செய்வேன், வெரைட்டியாக செய்வேன். வீடியோ தான் எடுத்து போட முடியறதில்லை. இனிமேல் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ நல்லா பாயில் வந்துடுச்சு. சூடுவது. இப்போ வெயிட் போட்டுடலாம். இப்போ 3 சவுண்டு வந்தோடனே எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்மில் போட்டு 2 சவுண்டு வரட்டும். பாயில் அடங்கினோன்னு சாப்பாடு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒன்று சேர்த்தணும் இல்லைங்களா, கொத்தமல்லி. எப்பவுமே கொத்தமல்லி கடைசியாக போடணும். எதுக்கு போட்டிங்கனாலுமே ரசமெல்லாம் போட்டாலும் இறக்கி வச்சு போடணும். இதை கலந்து பரிமாறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பளபளன்னு வந்திருக்குதுன்னு பாருங்கள். எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வெந்துடும். கொள்ளு நம்ம வேக வச்சு போட்டதுனால கொள்ளு பாருங்கள் மாவாட்டம் வெந்துருச்சு. பரிமாறிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள்,
நம்ம சுவையான கொள்ளு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொள்ளு அதிகமாக வேணும் சேர்த்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதிக்கு பாதி கூட போடலாம். இதுவே போதுமானது. நீங்கள் அதிகம் சேர்த்துறதும் குறைச்சிக்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான். இது சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ் நான் எதுவுமே செஞ்சுக்கல, ஏன்னா நான் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். அதனால் வயசானவங்க அதை எதையும் வச்சு சாப்பிட வேண்டியதில்லை. இதை மட்டும் சாப்பிட்டா போதும். நீங்கள் இந்த கொள்ளு பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தினம் ஒரு சமையல் வீடியோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நண்பருக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.